ஸோ ரீசெண்டாக சர்வம் மாயா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். இது மலையாளத்தில் எடுக்கப்பட்டது, தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, வழக்கமான பேய் படங்கள்ல இல்லாமல் புதுமையாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறேன்னு இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்படி மாறுபட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் ரொம்ப சாஃப்டான பேய், நம்ம செத்துட்டோம் அப்படின்றதையே உணராத ஒரு பேயா இருக்கு. ஸோ இந்த மாதிரியே கான்செப்ட் மாஸ் அப்படின்ற ஒரு தமிழ்ல வந்த லெஜெண்டரி மூவில கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரேம்ஜி தான் செத்துட்டேன் அப்படின்றதே தெரியாம பேயை பார்த்து பயந்து ஓடுவாரு. அவர் ஒரு சாஃப்டான பேயா தான் இருப்பாரு. ஹீரோ இந்த படத்துல மியூசிக்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஆனா அவர் கேரளா பேஸ்ன்றதுனால, கேரளானாவே நமக்கு நம்பூதிரிகள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியே அவரும் ஒரு நம்பூதிரி ஃபேமிலியில் இருந்ததுனால தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அவர் அந்த வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்படி என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பணம் தான். கையில பணம் இல்ல, வீட்டுல யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு போறாரு. அப்படி போகும்போது தான் ஒரு பையனை ஹீரோயின் பேய் பிடிச்சிருக்கு. இவரை பார்த்தவொடனே இவர் அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரு ஃபாலோ பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துருது அந்த பேய். நைட்டு ஃபுல்லா மொபைல் யூஸ் பண்றது, டெய்லி ட்ரெஸ் ஆர்டர் போடுறது, அந்த பேய் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்குது ஹீரோ கூட. பொதுவா ஆக்சிடென்ட் ஆகி யாராவது பொழைச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போகும். ஆமா, நீங்க யாரு? இந்த படத்துல இன்னும் ஒருபடி மேல போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்தா பேய்க்கு கூட பழசெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கதையை சுவாரஸ்யமாவே நகர்த்தியிருக்காங்க. ஃபைனலா எப்படி ஹீரோயின் இறந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த பிறகு அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. சில இடத்துல தேஜாவு மாதிரி எஃபெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு இல்ல, நமக்கு. ஹீரோயின் ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, அவருக்கு ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவருக்கு தாடி இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. நம்ம ஹீரோவான நிவின் பாலிக்கும் சூட் ஆகும். ஸோ நம்ம அப்போ அவர் தான் இவரா, இவர் தான் அவரான்னு நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு நம்ம ஒரு தேஜாவு எஃபெக்ட்டுக்கு தள்ளப்பட்டு அப்புறம் படம் முடிச்ச உடனே வெளியே தள்ளப்பட்டுருவோம். இப்படியாக இந்த படம் ஒரு காமெடி என்டர்டெய்னர் ஜானர்ல எடுக்கப்பட்டிருக்கு. படம் பார்க்கக்கூடிய படம் தான், ஒரு தடவை எல்லாருமே பார்க்கலாம். அப்புறம் வேற ஒரு படத்துல வேற ஒரு எஃபெக்டோட வரேன். திஸ் இஸ் ரீட்ரை சேனல். நான் உங்க ஜவஹர். நாளைக்கு பார்க்கலாம்.